வணக்கம். இது உபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். புத்த சாசன வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவங்களுக்கு அடிப்படையாக அமைந்த நவம் நோன்மதி தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாடு பூராகவும் உள்ள விகாரைகளில் விசேட சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. தமக்கு நெருக்கமான செரியுத் மற்றும் முகலன் ஆகிய இருவரை புத்த பெருமான் தமது சமய பணிகளுக்காக நியமித்துக் கொண்டது இதுபோன்ற ஒரு நாளில்தான். வேலுவனாராமய விகாரையில் முதலாவது சங்காக்களின் சம்மேளனம் இடம்பெற்றதும் இன்றைய நாளில்தான் என சாசன வரலாறு கூறுகிறது. பிக்குகளின் மேம்பாட்டிற்கு காரணமாக இருந்த ஓவாத பிராப்தி மோக்ஷய என்ற போதனை இடம்பெற்றதும் இதுபோன்ற ஒரு புண்ணிய தினத்தில்தான். இன்று நாட்டில் உள்ள அனைத்து விகாரைகளிலும் தான நிகழ்வுகளும் சில அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன. தேசிய தொலைக்காட்சி நோன்மதி தின நிகழ்ச்சிகளை கொட்டாவ மாலப்பல்ல ஸ்ரீ சுதர்ஷனாராம விகாரையிலிருந்து ஒளிபரப்பியது. இன்று முழு நாளும் மத வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. நவம் முழு நோன்மதி தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையினால் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம உபதேச நிகழ்வு இன்று 108வது முறையாக நடைபெற்றது. கம்பஹா பண்டாரவத்த வித்யாவம்ச பிரிவினாவின் அதிபதி சங்கைக்குரிய பலபோவ தம்மகித்தி தேரர் அனுசாசன உரையை நிகழ்த்தினார். අප අනුගමනය කරන වැරදි ප්‍රතිපත්ති අපිව අපායට ගෙන යනවා. ඒ නිසා අපි අපායට යා හැක්කේ මොනවා කළාමද කියලා ඊටාම කල්පනාවෙන් බුද්ධිමත්ව විමසලිමත්ව ක්‍රියා කළ යුතුයි. ඒ මේ අනුන් අපාය යන කාරණා නෙමෙයි. මේ අපි බොහෝ විට අපි ඇත இலங்கைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான பிரசாரங்களை முன்னெடுக்கும் பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி LTTE அமைப்பிற்கு ஆதரவான புலம்பெயர் தமிழர்களின் தயவில் செயற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் யுத்த ரீதியில் தோல்வியடைந்த LTTE அமைப்பு சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வருடம் ஒன்றுக்கு 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்குகிறது. LTTE அமைப்பு ஆதரவாளர்களின் குரலாக செயற்படும் லண்டனை கேந்திரமாக கொண்டுள்ள சேனல் 4 தொலைக்காட்சி ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிட்டு இலங்கையை அபகீர்த்திக்கு உள்ளாக்கும் திட்டமிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. LTTE ஆதரவாளர்கள் பிரிட்டனில் அல்லது ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளில் சட்டவிரோதமாக சேகரிக்கும் நிதி இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சேனல் 4 தொலைக்காட்சியின் தயாரிப்பாளர் மற்றும் அறிவிப்பாளரான ஷிரானி சபாரத்னம் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் பிறந்த பெண்ணாவார். இவர் 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்காக மேற்கொண்ட முயற்சி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தோல்வியடைந்தது. பின்னர் இவர் மீண்டும் பிரித்தானியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். இவர் LTTE அமைப்பின் ஆயுட்கால அங்கத்தவராவார். இவரது கணவரான பிரிட்டிஷ் பிரஜையான ஸ்டுவர்ட் காக்ஸ்க்ரோவ் சேனல் 4 தொலைக்காட்சியின் பணிப்பாளராவார். இலங்கைக்கு எதிராக LTTE டயஸ்போரா திட்டம் வகுக்கும் போது இவர் முக்கிய பணியை நிறைவேற்றுவதில் ஈடுபடுகிறார். மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காக்கேயன்குளம், இரணை இலுப்பை குளம், மதின நகர் ஆகிய கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இடம்பெற்றது. இரணை இலுப்பை குளத்தில் பிரதேச மக்களின் சுகாதார சேவைகளை துரிதப்படுத்தும் வகையில் ஆரம்ப வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இப்பிரதேசத்தில் 60 லட்சம் ரூபாய் செலவில் பூர்த்தி செய்யப்பட்ட மின் விநியோக திட்டம் மற்றும் பாடசாலைக்கான ஆசிரியர் தங்குமிட விடுதியும் திறந்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹொனைஸ் ஃபாரூக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது. நேற்று நடைபெற்ற திருப்பலி ஒப்புக்கொடுத்தல் நிகழ்வில் 6000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இம்முறை வருடாந்த உற்சவத்தில் கலந்து கொண்டார்கள். இந்தியாவிலிருந்து சுமார் 3000 பேர் இம்முறை இங்கு வந்திருந்தனர். முக்கிய ஆராதனையை யாழ் மாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அடிகளார் நடத்தினார். கச்சத்தீவு பங்கு பொறுப்பாளர் வணக்கத்திற்குரிய பிதா ஏ அமல்ராஜன், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா, ராணுவ அதிகாரி ரியர் அட்மிரல் ஷிரந்த உடவத்த உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள்.
පානීය ජලය සෞඛ්‍ය පහසුකම් ඒගොල්ලන්ට පැමිණීමට මුහුදින් පැමිණීමට අවශ්‍ය ජැටි නිර්මාණය කර අද ඉතාම සාර්ථක මෙම පූජාව ආරම්භ කරලා තිනවා. මංගල්‍යයට සහභාගී වීමට අවස්ථාව ලැබීම ගැන බැතිමත්තු සතුට පළ කළහ. ඉන්දියාවයි ලංකාව එකමුතු වෙලා මේ වගේ වැඩක් කරන එක 30කට පස්සේ கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய வருடாந்த உற்சவத்தில் கலந்து கொள்ள கிடைத்தமைக்கு இலங்கையர்களும் கச்சத்தீவுக்கு வந்திருந்த இந்திய மக்களும் இலங்கை அரசாங்கத்திற்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். அவர்கள் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் யுத்தத்துக்கு பிறகு பெரிய ஒரு இது காலத்துக்கு இவங்களுக்கு அம்பட்டு பெரிய ஒரு நன்றி ஒரு அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். இந்த வருஷம் நிறைய கூட்டம் நிறைய இருக்கு, அமைதி இருக்கு, எல்லா வரவேற்பெல்லாம் நிறைய இருக்கு. ரெண்டு நாட்டு மீனவர்களும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. நாங்க ராமநாதத்து பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். இதான் முதல் தடவை இங்க வந்திருக்கிறது. இங்க வந்த உடனே இந்த ஸ்ரீலங்கா மக்களையும் இந்திய மக்களையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த அந்தோணியாரனுடைய திருவிழாவில் கலந்துக்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று இன்னைக்கு இந்த மக்களை பாக்குறது. இதான் முதல் வருஷம் நாங்க கச்சத்தீவு வந்திருக்கோம். இந்த தீவானது இலங்கை மீனவர்களும் தமிழ்நாடு மீனவர்களும் சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கு. அந்தோணியார் மூலமாக இரண்டு மீனவர்களை சந்திச்சு பயணிகள்லாம் உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. உள்நாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் இலங்கை எந்தவொரு வெளிச்சக்திகளுக்கும் அடிபணிய தேவையில்லை என்று இந்திய ஜனதா கட்சி தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி இது விடயத்தில் சரியான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், பல தசாப்த காலமாக பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானத்திற்கு சர்வதேச சமூகம் உடன்படவில்லை. தமிழ் மக்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தின் கருத்தல்ல. இருப்பினும் தமிழ் மக்களுக்கென ஒரு வகையான அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறான ஒன்று இலங்கைக்கு நன்மையுள்ளதாக அமையும். இருப்பினும் இலங்கை இவரது அழுத்தங்களுக்கும் அடிபணிய வேண்டியதில்லை. மேற்குலக நாடுகளிலும் இலங்கைக்கு நெருக்கமான நாடுகள் உண்டு. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இது தொடர்பில் கொண்டுள்ள நிலைப்பாட்டை நாம் பெரிதும் மதிக்கின்றோம் என்று தெரிவித்தார். அரபிக் கல்லூரிகளில் இருந்து வெளியாகும் ஹாஃபில்களும் மௌலவிமார்களும் விட்டுக் கொடுப்புடனும் இன ஐக்கியத்துடனும் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் ஏலம் அத்தாவுல்லா வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் சிறந்த சமூகம் ஒன்றை கட்டியெழுப்ப முடியும் என அவர் குறிப்பிட்டார். சம்மாந்துறை இஸ்லாமிய கற்கைகளுக்கான கலாவிட அரபிக் கல்லூரியில் பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார். இந்த வைபவம் நேற்று அரபிக் கல்லூரியின் அதிபர் மௌலவி KMK ரம்சி காரியப்பர் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண சபை அமைச்சர் MS உதுமாலப்பை, மாகாண சபை உறுப்பினர் MLA அமீர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பஞ்சரத பவனி ரதோற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் மாசிமக மகோற்சவம் கடந்த 2ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக்கியது. 108 அடி நவதள ராஜகோபுரத்தை கொண்டுள்ள மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் கொழும்பிலிருந்து 90வது மைல்கல் தொலைவில் அமைந்துள்ளது. இன்று காலை 7:30க்கு ஆரம்பமான பஞ்சரத பவனி பிரதான வீதி வழியாக சென்று ரஜ வீதி வழியாக மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது. ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முக ஸ்ரீ சிவனம்பாள், ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், ஸ்ரீ சண்டேஸ்வரி ஆகிய மூர்த்திகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பஞ்சரதங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சி நேத்ராவில் இன்று காலை நேரடியாக ஒளிபரப்பாகியது. கைவிடவும் மாட்டேன் எட்ட வரம் பாடி உனை சரணடைந்தேன். இதேவேளை தேவஸ்தான மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற நிகழ்வில் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, மத்திய மாகாண ஆளுநர் டிகிரிகோ பேகடுவ ஆகியோருக்கு அறங்காவலர் சபை தலைவர் மாணிக்கப்பிள்ளை சபாரத்னம் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக 220 மில்லியன் ரூபாய் நிதி ஒப்பந்தக்காரர்கள் ஊடாக வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான உடன்படிக்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கேகாந்தா, வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரஸ்ரீ, யாழ் இந்திய துணை தூதுவர் மகாலிங்கம், வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. நாட்டின் அபிமானமிக்க வரலாற்றை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒழுக்கமிக்க சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் பௌதிகவள அபிவிருத்தியில் பலனில்லை. ஹெலியகுட கீனகஹவில பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற மத நிகழ்வில் ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கீனகஹவில ஸ்ரீ ஆனந்தாராம விகாரையில் சைத்தியவை திறந்து வைக்கும் வைபவம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி விகாரை வளவில் வெள்ளை சந்தன மரக்கன்று ஒன்றையும் நாட்டி வைத்தார். පිළිගන්නට මයි තාම ස්තුතිය පුද කරමින් මේ ගෞරවනීය උත්සව සභාව අද සමහර වෙලාවට අපේ තිබිච්ච ප්‍රතිපත්ති අනුව පසුගිය කාලයන්හි වැරදි ප්‍රතිපත්ති තුල අද ඉතිහාසයේ දරුවෝ දන්නේ නැහැ. උපැන්න සාතිකේ බෞද්ධය කියලා තියෙනවා. ආගම මොකද්ද කියලා අහුවම බෞද්ධ උදාගම කියලා කියනවා. නුත් හාමුදුරනේ ඒ උපැන්න සාතිකේ පමණයි සමහරුන්ට. මේ ක්‍රමවේදය වෙනස් විය යුතුව තියෙනවා. එහෙමනම් අපි පාසලේ කුඩා දරුවාගේ කාලේ ඉඳලම උන්ට තමන්ගේ பாஷாව මව් பாஷாව උන්ට இතිஹாசය රටේ நாட்டின் அபிவிருத்தியை முன்னெடுப்பதுடன் பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்வியை வழங்குவதற்கும் அரசாங்கம் அர்ப்பணித்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடியிருந்தவர்கள் மத்தியில் ஜனாதிபதி தெரிவித்தார். සමාජයේ මහ වෛරක්කාර සමාජයක් බවට අපි පත් වෙමි. අද මට හාමුදුරුවෝ කෙනෙක් කිව්වා පොඩි ළමයි ටිකක් හම්බ වෙලා ඇහුවලු තමන්ගේ වීරයා කවුද කියලා. ළමයින්ගෙන් ඇහුවාම කියනවලු ස්පයිඩර්මෑන් අර කාටූන්ස් වල එන වීඩියෝ ගැන තමයි අද දරුවෝ කතා කරන්නේ. උන්ගේ වීඩියෝ බවට පත් වෙලා තියෙනවා. ඉතින් මේ තත්ත්වය වෙනස් වෙන්න ඕන. එමත්නම් අයාලේ යන දරුවෝ මේ රටේ ඇති වුණොත් ඒකෙන් රටට වැඩකුත් නැහැ. ඒ දරුවට වැඩකුත් නැහැ. மகா சங்கத்தினர் அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, திருமதி பவித்ரா வன்னியாராட்சி உள்ளிட்ட பொதுமக்கள் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நிர்மாண பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. இந்த விமான நிலையம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இலங்கையின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் இதுவாகும். இலங்கையின் விமான சேவையின் வரலாறு ராவணன் யுகம் வரையில் நீண்ட வரலாற்றை கொண்டது. ராவணன் என்னும் மன்னன் யுத்தத்திற்கு சென்ற வேளையில் புஷ்பக விமானத்தை கொண்டு சென்ற வரலாறு உண்டு. இதன் பின்னர் இலங்கை வரலாற்றில் விமானம் தொடர்பான தகவல் 1911ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி இடம்பெற்றது. காலின் பிரவுன் என்ற ஆங்கில இனத்தவர் பயன்படுத்திய கப்பலின் முதலாவது விமானம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போது இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 1911ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரான்ஸ் ஆஸ்ட்ர ஜெர்மன் விமானி கொழும்பு குதிரைப்பந்தய திடலில் இருந்து விமானம் ஒன்றை வானில் செலுத்திய வைபவம் இடம்பெற்றது. சுமார் 40 அடி உயரத்திற்கு பறந்த பின்னர் விமானம் விபத்திற்குள்ளானது. விமானி சிறு காயங்களுக்குள்ளானார். 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இருவரான ஜோர்ஜ் வெர்மிங் மற்றும் மார்க் போப்ரே ஆகியோர் ஒலேரியம் ரக விமானம் ஒன்றை செலுத்தினர். இது நாட்டில் இடம்பெற்ற முதலாவது வெற்றிகரமான விமான பயணமாகும். 1931ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி மும்பையில் இருந்து வந்த முதலாவது சர்வதேச விமானம் கொழும்பு குதிரை பந்தய திடலில் தரையிறக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டில் ரத்மலானையில் விமான ஓடுபாதை நிர்மாணிக்கப்பட்டு 1940ஆம் ஆண்டு இரண்டாவது உலக யுத்தத்தின் போது உச்சகட்டத்தில் கட்டுநாயக்க, வவுனியா, புத்தளம், திருவண்ணாமலை, பலாலி ஆகிய பிரதேசங்களில் விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டமை முக்கிய நிகழ்வாகும். யாஸ்லோ நிறுவனம் 1947 முதல் 1978 வரையிலான காலப்பகுதியில் சர்வதேச 4 விமான சேவைகளுடன் விசேட சேவை ஒன்றை ஆரம்பித்தது. நிறுவனம் 1978ஆம் ஆண்டில் மூடப்பட்ட பின்னர் 1979 ஜூலை மாதத்தில் ஏர்லங்கா விமான சேவை ஆரம்பமானது.
இது 1998 ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்று இதற்கு பெயரிடப்பட்டது. எமிரேட்ஸ் நிறுவனத்துடன் உடன்பாட்டிற்கு வந்த பின்னர் 2008 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி அது தொடர்பான உடன்படிக்கை முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சுயேட்சையான சேவையாக செயற்பட்டது. 2005ஆம் ஆண்டு மஹிந்த சிந்தனை கொள்கை பிரகடனத்திற்கு அமைய 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி மிஹின் லங்கா விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 2000 ஹெக்டேர் நிலப்பரப்பு இதற்கென பயன்படுத்தப்பட்டது. இதன் நிர்மாண பணிகள் 2 கட்டத்தை கொண்டிருந்தது. முதலாவது கட்ட நிர்மாண பணிக்காக 209 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டன. கட்டுநாயக்கவிலும் பார்க்க மத்தள விமான நிலைய ஓடுபாதை மிக பாரியதாகும். இதனால் உலகின் பாரிய விமானங்களை தரையிறக்கக்கூடிய வசதிகள் இங்கு உண்டு. ஒரே தடவையில் 4 விமானங்களை தரையிறக்கக்கூடிய விசேட தன்மையை இது கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். 10 விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வசதிகளும் உண்டு. இதன் நிர்மாண பணிகள் நிறைவடைந்த பின்னர் பெரும் எண்ணிக்கையானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் வாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. ஏற்றுமதி சந்தைக்கு இது முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் பிரசன்ன விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்புக்குள்ளான வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. திவிநெகும திட்டத்தினூடாக இப்பகுதி விவசாயிகளுக்கு மாற்றுத்திட்ட பழச்செய்கைக்காக இலவசமாக விதை நாற்றுக்கள் வழங்கப்பட உள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 5 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படுவதுடன் குறைந்த வட்டியில் கடன் உதவியும் வழங்கப்பட உள்ளது. வவுணதீவு சிறுபோக நெற்செய்கை கூட்டத்தில் மாவட்ட விவசாய பணிப்பாளர் எஸ் உலகநாதன் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மாவட்ட அரசு அதிபர் PSM சார்ல்ஸும் இதில் கலந்து கொண்டு உரையாற்றினார். உண்மையான நண்பரான இலங்கைக்கு அனைத்து வகைகளிலும் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவதாக பலஸ்தீனம் தெரிவித்துள்ளது. தமது நாட்டிற்கு சர்வதேச வரவேற்பை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் இலங்கை அளித்த பங்களிப்பை நினைவு கூறுவதாக அந்நாட்டின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தற்பொழுது பலஸ்தீனத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதி முகமது அப்பாஸ் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கை தொடர்ந்து பலஸ்தீனத்துடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டுள்ள நட்பு நாடாகும். 2008 மற்றும் 2012 ஆண்டுகளில் இலங்கையில் மேற்கொண்ட விஜயத்தை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி 30 வருட காலமாக பலஸ்தீன மக்களின் அபிலாஷைகளை புரிந்து கொண்டு செயற்பட்ட பலஸ்தீன ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதயபூர்வ நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையின் முழுமையான அங்கத்துவத்திற்காக சமர்ப்பித்துள்ள கோரிக்கைக்கு இலங்கை முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அமைச்சர் GL பீரிஸ் இதன்போது கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த வறிய குடும்பங்களுக்கு இலவசமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான நிவாரண கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினூடாக இலங்கை ஹிரா மன்றத்தின் ஏற்பாட்டில் இது தொடர்பான வைபவம் அண்மையில் காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 1000 தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்நிவாரண கொடுப்பனவை பெற்றுக் கொண்டார்கள். இந்நிகழ்வில் பிரதியமைச்சர் MLA ஹிஸ்புல்லா உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். நாவிதன்வெளி அன்னமலை பிரதேசத்தில் பல அரசு உத்தியோகத்தர்களின் வீட்டுச் சுற்றுச்சூழல் டெங்கு நுளம்பு பெருகுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டது. நாவிதன்வெளி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MS ரமேஷின் வழிகாட்டலின் கீழ் இந்த பரிசோதனை இடம்பெற்றது. நுளம்பு பெருகுவதற்கு ஏற்ற விதத்தில் சுற்றுப்புறச் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அன்னமலை பிரதேச மக்களுக்கு டெங்கு நோய் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் துண்டு பிரசுரங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் போலீஸ் நடமாடும் சேவை நிலையம் ஒன்று நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசத்திற்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடமாடும் சேவை தொடர்ந்து 5 நாட்களுக்கு இடம்பெறும். சுகாதாரம், கலாசாரம், விளையாட்டு, கல்வி, மதம்சார் விடயம், மாகாண நிர்வாகம் என பல சேவைகள் அங்கு இடம்பெற்று வருகின்றன. முதற்கட்டமாக மூக்கு கண்ணாடி வழங்கி வைக்கப்பட்டது. மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லால் உடுகமகே தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திருகோணமலை போலீஸ் அத்தியட்சகர் பந்து விஜயரத்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்முனை மறைமாவட்ட கிறிஸ்தவ மறை கல்வி நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கல்முனை இருதயநாதர் ஆலயத்தின் வளாகத்தில் இந்த கல்வி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜோசப் பொன்னையா அடிகளார் மறைக்கல்வி கற்பிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்.
இந்நிகழ்வு மறைக்கல்வி நிலைய பொறுப்பாளர் அருட்சகோதரி எரிகா தலைமையில் நடைபெற்றது. நடமாடும் போலீஸ் நிலைய வேலைத்திட்டத்தின் கீழ் வாழைச்சேனை போலீஸ் நிலைய மக்கள் தொடர்பாடல் பிரிவு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. பிரதேச சிவில் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அமைப்புகளின் பங்களிப்புடன் டெங்கு ஒழிப்பு சிரமதான பணியும் கலாசார மற்றும் சமய நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்று வருகின்றன. வாழைச்சேனை போலீஸ் நிலைய மக்கள் தொடர்பாடல் பிரிவு பொறுப்பதிகாரி ULM ஹிமானுல்லா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இதில் கலந்து கொண்ட கல்குடா அல் ஹிக்மா சமூக சேவைகள் அமைப்பின் பணிப்பாளர் மௌலவி ஹாரூன் உரை நிகழ்த்தினார். நுவரெலியா மராயா பிரதேசத்தில் உள்ள பல தோட்டப்பாதைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த புனரமைப்பு பணி இடம்பெற்றுள்ளது. இதன்படி என்போல்ட், சென்ட்ரூஸ், மராயா, சென்கூம்ஸ், டிஆர்ஐ மற்றும் மட்டுகலை தோட்டங்களுக்கான பாதைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. நீண்டகாலமாக திருத்தியமைக்கப்படாமல் இருந்த இந்த பாதையை புனரமைத்தமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஹட்டன் பண்டாரநாயக்கபுர ஸ்ரீ பத்தினி ஆலயத்தின் வருடாந்த ரதோற்சவம் இன்று இடம்பெற்றது. தேர் பவனி இன்று ஹட்டன் நகரில் வீதி வலம் வந்தது. ஹட்டன் நகரில் சிங்கள பக்தர்களின் பங்களிப்புடன் இந்த உற்சவம் இம்முறை 35வது தடவையாக இடம்பெறுகிறது. ஹட்டன் பண்டாரநாயக்கபுர ஆலய முன்றலில் ஆரம்பமான ரதபவனி ஹட்டன் பிரதான வீதியூடாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. திவிநகம திட்டத்தின் கீழ் நிந்தவூர் பிரதேசத்தில் மாடு வளர்ப்போருக்கு மாட்டுக் கொட்டில்களை அமைப்பதற்கான நிதி உதவி அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த கொட்டில்களை அமைப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் 35,000 ரூபாய் விகிதம் வழங்கப்பட்டது. நிந்தவூர் பிரதேச கால்நடை வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ தைபா தலைமையில் பிரதேச கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கால்நடை வைத்திய அதிகாரி டாக்டர் MCM ஜுனைட் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வணக்கம்.